கோவில்பட்டி அரசு வளாக சாலை சீரமைப்பு பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகளை கண்டித்து சட்டப்பேரவை முன்பு நாளை நடத்த இருந்த அல்வா கொடுக்கும் போராட்டத்தினை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அரசு வளாக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் அரசு அதிகாரிகளை கண்டித்து நாளை சென்னையில் சட்டப்பேரவை முன்பு அல்வா கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இப்பிரச்சினை தொடர்பாக சமாதான கூட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில்பட்டி தாசில்தார் சரவணப்பெருமாள், நகராட்சி நகரமைப்பு ஆய்வாளர் கிருஷ்ணகுமார், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால், மாவட்ட பொருளாளர் செண்பகராஜ், நகர தலைவர் வழக்கறிஞர் கருப்பசாமி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசு வளாக சாலை தற்பொழுது நகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டு 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 1 மாத காலத்திற்குள் பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இதையடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் தற்காலிகமாக போராட்டத்தினை கைவிடுவதாக தெரிவித்துள்ளனர்.